சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனந்தி வரா, நம்ம இத பத்தி பேசிட்டு இருக்க வேண்டாம், அமைதியா இருங்க. வா ஆனந்தி, உட்காரு. ஏ சல்மா, இப்ப எதுக்கு எழுந்துகிட்ட? உட்காரு. நான் எதுக்கு உட்காரணும்? நான் எங்க யார் கூட உட்காரணும்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். இத பத்தி ரூமோட விட்டுருன்னு சொன்னேன்ல, இங்க வந்து இப்படி பண்ண என்ன அர்த்தம்? நான் எதுவும் பண்ணலையே. இங்க உட்கார பிடிக்கல, அங்க போய் உட்கார போறேன். அதை தாண்டி நான் ஒண்ணுமே பேசல. என்னால உங்களுக்குள்ள எந்த சங்கடமும் வேண்டாம். அவளை இங்கேயே உட்காந்துக்கிற சொல்லு காயத்ரி. நான் தனியா போய் உட்காந்துக்கிறேன், இல்லைன்னா ரூமுக்கு கூட போய்க்கிறேன். ஹே ஆனந்தி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீ அவளை திட்டுன, அவ வாங்கிட்டால. இப்ப அவ உன்னை திட்டுறா, கேட்டுக்க மாட்டியா? அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நாம? ஆனந்தி, உள்ள நடந்த பிரச்சனைய பத்தி இனிமே நாங்க யாருமே பேச மாட்டோம். ஆனா நம்ம 4 பேருக்குள்ள பிரச்சனை வந்தா உன்னையும் கேள்வி கேட்போம், அவளையும் கேள்வி கேட்போம். இதுலலாம் நீ சீன் போட்டேன்னு வச்சுக்கோயேன், அவளை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சைலண்டா உட்காரு. எப்படி நடிக்கிற பாரு. சும்மா அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுட்டு என்ன பார்க்க வேண்டாம்னு சொல்லு, கொடுப்பாயிடுவேன். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ஆனந்தி, உட்கார போறியா இல்லையா? இல்ல, நான் ரூமுக்கு போறேன். ஏய் ஆனந்தி. ஏய் சல்மா, எங்க என்ன பேசணும்னு தெரியாதா உனக்கு? அவ உன் பக்கத்துல உட்கார்ந்தா உட்காரட்டோன்னு விட வேண்டியதானே? உனக்கு ரொம்ப தான் வாய் ஜாஸ்திடி. ஏய், நான் அவகிட்ட வம்பிழுக்க கூடாதா? அப்படிதாண்டி பண்ணுவேன். அவ பேசுறதுக்குலாம் அவ பதில் சொல்லிதான் ஆகணும். அது வரைக்கும் நான் வம்பிழுக்க தான் செய்வேன். ஏய், என்னடி இவளுங்க நம்ம பிராணனை வாங்குறாளுங்க. மூட் ஆஃப் பண்ணிட்டாலுங்கடி. எனக்கு சமோசாவும் வேண்டாம், டீயும் வேண்டாம். எனக்கும் ஒண்ணு வேணாம். என்ன மித்ரா, எப்ப பார்த்தாலும் முஸ்தபா முஸ்தபான்னு சுத்திட்டு இருப்பாளுங்க. இப்ப என்ன இப்படி சண்டை போட்டுக்கிறாளுங்க? அந்த பட்டிக்காடு சரியான டார்ச்சர் டி. எவ்வளவு நாள் தான் இவளுங்களும் அட்ஜஸ்ட் பண்ணுவாளுங்க. வார்டனை கைக்குள்ள வச்சுக்கிட்டு ஏதோ ஹாஸ்டல்ல இவளுங்களோடது மாதிரி என்னெல்லாம் பண்ணாளுங்க. இவளுங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு அத கொஞ்சம் கொஞ்சமா ஊதி பெருசாக்கி இவளுங்களே அடிச்சுக்க வைக்கணும். ஆமா மித்ரா, இவளுகளை சும்மாவே விடக்கூடாது. ரித்திகாவை வெளியே அனுப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா சுத்திட்டு இருந்தாளுங்க. பார்க்கவே செம்ம கடுப்பா இருந்துச்சு. தயவு செஞ்சு ஏதாவது பண்ணு. ஏற்கனவே ஒருத்திக்கு வலை விரிச்சுதான் வச்சிருக்கேன், அதுல வந்து சிக்கிட்டா. அடுத்த 2 பேரையும் இப்ப நடந்த சண்டையை வச்சு பிரிக்கிறேன். எப்படி இவள கம்பெனியை விட்டு விரட்ட பிளான் போகுதோ அதே நேரம் இவ ஹாஸ்டல்ல விட்டும் வெளியில போகணும். அதுவும் இவ ஃப்ரெண்ட்ஸுங்களே இவ கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளணும். தள்ள வைக்கிறேன். சமோசா. இந்த மாதிரி சண்டை போட்டு போனால்னா எனக்கு நிறைய சமோசா கிடைக்கும். வலிக்குதுமா, பொறுமையா. உங்க அப்பா இப்படி எல்லாம் நீ ஏதாச்சும் அடிபட்டுக்கிட்டு வந்து நிப்பேனுதா உன்னை வேலைக்கே போக வேணான்னு சொன்னாரு. இப்படி விரல் நசுங்குற அளவுக்கு என்ன அடி பண்ணுவ? அது வந்து ஆனந்திய நினைச்சுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேனா, அத. ஆனந்திய நினைச்சுக்கிட்டா?
இந்த ஊரையே உண்டில்லன்னு பண்ணிட்டு இருந்தவ அங்க போய் கஷ்டப்படுறாளோன்னு நினைச்சிட்டே வேலை பார்த்துட்டு இருந்தனா அப்பதான் என் கை ராட்டையில சிக்கிடுச்சு. அம்பிடுதான். ரொம்ப சுலபமா அம்பிட்டுத்தேன்னு சொல்லிவிட்டேன். குடும்பத்தோட பாரத்தெல்லாம் தூக்கி சுமக்க போறான்னு ஒருத்தனை நம்பி உழைப்பையெல்லாம் கொட்டி கொட்டி வளர்த்தோம். ஆனா அந்த பையன் தெருவுல எல்லாம் விட்டுட்டு போயிட்டா. ஒருத்தங்கிட்ட உன்னை மரியாதையா கைப்பிடிச்சு கொடுக்கற வரைக்கும் கைக்குள்ளேயே வச்சு பாத்துக்கணும்னு நினைச்சு 2 பொட்ட பிள்ளைகளையும் ஆளுக்கு ஒரு திசையில கஷ்டப்பட விட்டுவிட்டோம்னு மனசு கிடந்து பதறது எங்களுக்கு தாண்டி தெரியும். உன் கைய பாரு, ஏதோ கல்லு சுமக்கிறவ இரும்படிக்கிறவ மாதிரி காப்பு காய்ச்சி கிடக்கு. கோகிலா, இப்படி இருந்தா வர்றவன் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிப்பான்? சும்மா எல்லாத்துக்கும் எதுக்குமா கல்யாணத்தையே காரணமா சொல்லிட்டு இருக்க? நான் எப்படி இருக்கணும் அப்படியே என்னை ஏத்துக்கிறவனை தான் நான் கட்டிக்குவேன். இல்லைன்னா இப்படியே கடந்துட்டு போறேன். போ. அப்படியே வாயில 2 போட்டனா? நீ இப்படியே கிடக்கவா ஒருத்தி ஊரு உறவை எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா? அவ ஆசை கனவு எல்லாமே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு தாண்டி. அவ உழைப்பு பொய்யா போகாது. நீ இனிமே இந்த மாதிரிலாம் பேசாத கோகிலா. என் சீவனே போற மாதிரி இருக்கு. மா, எதுக்குமா ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க? இப்ப என்ன, நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அம்பிட்டு தானே? உங்க எல்லாரோட ஆசைப்படியே எனக்கு ஜாம்னு ஆனந்தி நீயும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, போதுமா? அப்படி மங்களமா 4 வார்த்தை பேசி பழகுடி. கெவளி கூட சத்தம் போடுது பாத்தியா? நம்ம கெட்ட காலமெல்லாம் ஒளிஞ்சு இனிமேதான் நல்லது நடக்க போகுதுன்னு என் மனசுக்கு தோணுது. எனக்கும் அப்படிதாம்மா தோணுது. சரி வா, நானே உனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுடுறேன். வந்து சாப்பிடு. நீ போய் எடுத்து வைமா, நான் வரேன்.